ஒரு நாளைக்கு 60,000க்கு மேலே எண்ணங்கள் வருது. அந்த 60,000 எண்ணம் இந்த பக்கம், நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரம் ஒரு பக்கம். எதுக்கு பெருமதி கூட? மந்திரம். பெரிய மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சாதாரண உலகத்திலேயே ஒருவர் பெயரை கூப்பிட்டு பாருங்க, 100 பேர் ஒரு கதிராது போய் ஒரு மண்டபத்தில் தூங்கி கொண்டிருக்குண்டா இப்போ உகந்தையில். அப்போ ரமணா நான் கூப்பிட்டா மற்றவங்க விட மாட்டான், ரமணா நம்ப. ஏன் அவ்வளோ தூரம் இல்லை, நம்மளோட ஆள் மனத்தில் நம்மளோட பேர் பதிஞ்சிருக்கு. அப்போ இங்கே எடுப்போம். இது நீ கூப்பிடுறது எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் வரையும் அந்த பரம்பொருள்ற மந்திரம், நாமம் மட்டும் இல்லை மந்திரம். ஆகவே இந்த 60,000 எண்ணங்களை தள்ளிட்டு நீ அந்த பரம்பொருள்ல நாமத்தை கூப்பிடு. என்ன சொல்லுவார் இல்லை, பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நல்ல தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே. அவர் சிவபக்தர், நீங்கள் எல்லாம் பிள்ளையார். ஓம் ஸ்ரீ கணேசாய நான் மறவேனே, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நான் மறவேனே, ஓம் சக்தி பராசக்தி நான் மறவேனே, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நான் அப்படி இருங்கோ. இதெல்லாம் நடக்க முடியாது, தாய் குழந்தைகள் மடிக்க முடியாத காரியம். அப்படி முடிந்தால் கூட நான் என்ற இறைவன் மந்திரத்தை மறக்க மாட்டேன், விட மாட்டேன். என்ன தைரியம் பாருங்கள். அது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் இந்த கலியுகம், அதில் அந்த அட்டூழியம் கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ பாருங்க, அம்மையப்பா அப்பனை மகன் வழக்கு வைக்கிறான், அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை பிடிக்கிறான் இல்லை, அம்மா ஒருவன்னு அம்மானு கூப்பிட மாட்டான் இதே ஊரில். இது கலியுகத்தில் சோபாகம். அதுக்கு ஒரே ஒரு வழி, கலவு நாத்தேவ நாத்தேவ கதிரன்யதா ஹரைர் நாமைவ கேவலம். இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் மந்திரம். கூப்பிடுங்கோ. அந்த நான் சொன்ன மாதிரி உள் மூச்சு வெளி மூச்சு. ஓம் நம உள்ளுகோ சிவாய வெளியே. ஓம் ஸ்ரீ கணேசனாம் நமஹ, ஓம் ஸ்ரீ கணேசாய நம வெளியில். ஓம் ஸ்ரீ சரவணபவாய ந உள்ளுகு நமஹ, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமஹ வெளியில். அப்போ மூச்சோடு சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சிரமப்படுங்கோ. ஏனெண்டா வேறு வழியே இல்லை. செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை. நம்ம எவ்வளோ லைட்டாக அடுக்கம் பாருங்க. ஆனால் இவனுக்கு ஞானம் கிடைக்காட்டி மரணம் கட்டாயம் வரும். அதில் தப்புறது ஒரே ஒரு காலனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. அந்த ஒரு நம்முடைய இஷ்ட தெய்வம் மட்டும்தான் காலத்தை உதைக்கிற காலம். அவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆகவே ஒரே ஒரு பாயிண்ட், நீ சாதாரண வாழ்க்கையில் எடுக்கிற நாமத்துக்கு பதிலாக வாயை திறந்தா உள்ளுக்கு வெளியில் மனதால் மெல்ல உபான்சு வாயால் சத்தமாக கூப்பிட்டு உண்ட இஷ்ட மந்திரத்தையே கூப்பிடு. ஒரு வெக்கமும் படாத. நிலை பெருமான் எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தலமெம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மிழுக்குமிட்டு புமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயவாடி போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சே செஞ்சடையம் ஆதி என்றும் திரு ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. உனக்கு ஏன் வெக்கம் எதுக்கு? இவங்க ஒரு பிரிவினும் இல்லாதாக்க அவனுடைய அவக்கதை விடு, அழு, கூப்பிடு, கதறு என்றென்றே அலறான் இல்லை கதறி அழு சொல்லுவாங்க. அந்த என்னது முருகப்பெருமானலான் செவலை கன்றதன் தாயை தேடி தயங்குவது போல நான் தியங்கலானேன். சிவலை நிறமார்பழகா செந்தூர் கந்தா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசேப்பாயே. அது பதறும் அந்த குளம் பாடு, அங்கேருந்து அவாம்பான்வா. அப்படி நீ கூப்பிடு. உங்களுக்கு நீ சாதாரண அடுக்குங்க வாழ்க்கை அப்படி இல்லை. 6லையும் சாவு 100லையும் சாவு. அது நீ உடம்புன்றபடியாக உனக்கு சாவு. ஆனால் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் மரணமே கிடையாது.
ஆனால் நீ தற்போதைய இந்த அறிவீனமான நிலையில் மரணம் நிச்சயமாக உண்டு. அதுக்கு தப்புறதுக்கும் வழி உண்டு. அது அம்மையப்பா கூப்பிடு, கூப்பிடு, நல்லா கூப்பிடு. அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்த அருளுவது. என்ன ஒரு பக்தனுக்கு தைரியத்தை பாருங்க. அப்படி நீ சொல்லக்கூடியதாக இருக்கும். பக்தனாக இருந்தால் அசைய முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, அவரை கூப்பிடு. இதேமெல்லாம் கொண்டு கூப்பிடு. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொருவால், முறையாலே உணத்தறிவேன் மொய்வளத்துள்ள தரணும். என் பெருமாண்ட நாமத்தை வருதை சொல்லையாண்டு அந்த மாதுரிய பாவத்தில் காதலி காதலன், சிவபெருமான் தான் காதலன், அவ காதலி சொல்லு. அப்படி சொல்லு, நாமத்தை சொல்லு. இந்த கரை நாத்தேவ கதிரண்யதா, ஒரு வழியும் இல்லை. நீ யோகா இந்த மாதிரி பிராணம் இதெல்லாம் நீ செய்யலாம். அதால் இந்த உடம்பும் மனதும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அவன் இதயத்தை கூடாது. எத்தனை அசிங்கம் இருக்குது இல்லை. ஆனால் இறைவன்ட நாமத்தை, அவன் பேர் என்ன, அவன் ஒரு கதை வருது ஸ்ரீமத் பாகவத்தில். அவன் அட்டூழியம் பண்டு பாவி. அவன் தன் மகன்ற பேரை நாராயணன் துறவிகள் வைக்க வச்சு அந்த யார் அந்த தூதர்கள் யமதூதர்கள் வந்தோன்னு பயத்தில் நாராயணான கூப்பிட்டான் அவனை மானதான். ஆனால் அந்த நாமம் நாராயணர் அவருக்கு அவர் தூதர்கள் வந்து அவன் நிற்கிறான். ஆனால் யமதூதர்களை நிற்கிறாங்க. 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம் நடக்கு. இவன் படுபாவி, இவங்களை நரது கொண்டு நான் கொண்டு வந்துருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க யமதூதர்கள். இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கட பெருமான் இறைவன்ட்ட நாமத்தை அவன் கடைசி நேரத்தில் கூப்பிட்டான் நாராயணா. அவனோட மகன் நாம் தான் கூப்பிட்டான், அது எங்களுக்கு தெரியாது. அப்படி வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அவனுங்க 2 பேர் மறைஞ்சிட்டாங்க. இவனுக்கு மோட்சம் இல்லை, நாராயணம் கொடுக்கல. அப்போ அங்கேருந்து அப்போ தான் பார்த்தான் அந்த நாமத்தை நான் இல்லை பக்தியோட சொல்லலை, என் பிள்ளையை தான் கூப்பிட்டேன் பயத்தில். ஆனால் அவன் ஹரித்துவாருக்கு போய் தவம் செய்து இறைவன் அடைந்த கதை வருது. அப்போ ஜோதிச்சு பாருங்க, அவன் கூப்பிட்டது பிள்ளையாக இருந்தாலும் அது நாராயணர் நாமம். அதெல்லாம் குழந்தைகளுக்கு தெய்வத்தில் நாமத்தை சொல்லி இந்த நாளில் நீங்கள் அப்படி அநியாயம் செய்யாதவங்க, அசிங்கமாக நாம் வச்சு ஒரு அட்டுழியமும் இல்லை, ஒரு பேரை சொல்லவே முடியாமல் இருக்கு. என்னது அவனை பார்த்தீங்களா? இதுதான் உதாரணம். அப்போ திரும்பவும் வருவோம். என்னது க்ளோரி த டிவைன் நேம், இறைவனின் நாமத்திற மகிமை. மற்ற எல்லாம் உண்டு செய்ய வேண்டிய அவசியம். இதே கூப்பிடுங்க. நீ கூப்பிட அந்த பரம்பொருள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்டது. நீ எங்கே இருந்தாய்? நான் உன் முன்னிலேயே இருந்தேன் இல்லையோ? அது முன்னிலையில் 10 திசையிலையும் பரம்பொருள் இருக்கிறார் ஐயா, நீ கூப்பிட ஐயா. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் இருக்கிறது. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம், மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். வள்ளலார பாட்டு. தாயாகி தந்தையுமாய் தாங்கு. இவங்க தாய் தப்பங்கட அம்மா இல்லை பாவம் நான் அழுதா கூட. ஆனால் இந்த அம்மையப்பா அவங்க டிவைன் பேரண்ட்ஸ். அவங்க எங்கே இருக்கிறாங்க? உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீ கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா அவங்க முன்னுக்கே இருக்கிறாங்க. கூப்பிடுங்கோ, அழுது கூப்பிடுங்கோ. அழுது அடி அடைந்த அன்பர்கள் நல்லா குளருங்கோ. என்னென்னா இப்போ நான் இன்றைக்கு பார்த்தேன், இவருக்கு அனுப்பினேன் சுதர்சனுக்கு. இந்த கண்ணீர் இல்லை, அது பெரிய மருந்து கூட. நீ ஆளா சொல்லுறாங்க இல்லை. அழுது அடி அடைந்த அன்பர். அது ஒரு பாவி அழ முடியாது இறைவனை நோக்கி, முடியாது. ஒரு கெட்டவன் வாழ முடியாது. இந்த அசிங்கம் உள்ளவனுக்கு அழ முடியாது. ஒரு தூய இதயம் உள்ள பக்தன் தான் இல்லை அழ முடியும். அப்போ நம்மெல்லாம் பக்தர்கள். அழுங்கோ. நான் இந்தே கதையை சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியும். இங்கே இலங்கையில் கேட்ட கேள்விக்கு ஒருவரும் பார்த்து சொல்லலை. ஆனால் பரமஹம்ச தேவர் ஒருத்தன் சொன்னார். என்ன சொன்னார்? இங்கே பாங்கடா, இந்த எறும்பொண்டு ஓடுதோ, இந்த எறும்பில் காலில்
கொலுசு கட்டியிருக்கு. அந்த சத்தம் உணவு கேட்குதோ இல்லையே, அண்ட் அம்மா கேட்கண்டா அம்மா கூப்பிட்டேன். அதை நான் படிச்சுட்டு அப்போ நானும் அம்மா அழுதோண்டு எல்லாரும் அம்மா கேட்டது. அதுதான் உங்களுக்கு முன்னுக்கு அம்மா கேட்டது. இப்பொழுது அவளுக்கு எல்லாம் செய்து கொண்டு அதுலேருந்து நம்மளோட மக்க புத்தி என்றா நான் பார்க்கலையே. ஏய் நீ எப்படி பார்க்க முடியும்? இந்த கண்ணு சொல்லுவாங்க சுவாமி வெங்கடேஷானந்த, the physical eyes can see the physical world, the spiritual eye alone can see the spiritual world. இந்த கண்ணு பொட்ட கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த காது இல்லை, உலக தம்பாப்பாய் தெய்வத்தை பார்க்க முடியும், அதுக்கு வேறொரு கண்ணு வேணும். ஸ்பிரிச்சுவல் ஐ திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். இந்த கண்ணை மாற்றும். அது எப்படி பக்தியால் மாறு, பக்தி கண்ணு வரட்டும். ஸோ என் பெருமாண்ட திருநாமத்தை கூப்பிடுங்கோ. மந்திரம் மந்திரம் மந்திரம். நாங்கள் ஒரு தியானம் வச்சுருக்கோம், ஜபசகித்த உருவ தியானம். அது நீ உருவத்தை மறந்தால் கூட இந்த மந்திரத்தை மறக்காமல் நீ தியானம் செய்தேன்டா அந்த பரம்பொருளுக்கு கேட்குறது. அவர் உன்னைக்கு என்னெல்லாம் தேவி என்னது? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானே. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகமாழ்வத யாதுமையுறவில்லையே. இந்த முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கார், 30 நாள் ஒரே உடுப்பு போட்டு அலைஞ்சொன்று இருந்த மதுரையில். இப்போ உங்களுக்கு உலகத்தில் போகாத இடம் இல்லை. அவ்வளவு இது லேட்டஸ்ட்டு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு டிஷர்ட் அடித்து வச்சிருக்கு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் ஒரு இடரும் கிடையாது. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு ஒரு சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. அது எப்படி நீ கூப்பிட்டாய், நீ கூப்பிடு, உன்னை தள்ளிவை. இந்த அகங்காரம் நான்ன்றது அந்த அசிங்கம் உண்மையிலேயே இல்லை, அதால் ஒன்றும் முடியாது. அந்த நானுக்கு பின்னால் இருக்க நம்முடைய இஷ்டதெய்வம் ஆகிய உண்மையான நான் அவரை தான் கூப்பிடும். ஸோ மந்திரம் சொல்லுங்கள் எல்லாரும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் நம சிவாய. 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 ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஸ்ரீ துர்காயே நமஹ. ஓம் ஸ்ரீ துர்காயே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் பூர்புவः ஸ்வஹ தத்சவிதுர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः
तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ हरि ओम तत्सत् शिवार्पणम्। हरि ओम। गॉड ब्लेस यू।